இந்த பையன் எதையோ பார்த்து பயப்படுறான். பார்த்தா அங்க ஒரு பெரிய கரடி இருக்கு. அது அவங்கள நோக்கி வரத பார்த்த அவங்க அம்மா, அவங்க பையன உள்ள கூப்பிட்டு கதவ மூடிக்கிறாங்க. ஆனா அந்த கரடி அந்த கதவ உடைக்க ட்ரை பண்ணுது. அத பார்த்து பயந்த அவங்க அம்மா, அவங்க பையன சேஃபா ஒரு ரூம்குள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அங்கருந்து ஓடி ஜாம்பிங்கள கட்டி போட்டுங்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. பார்த்தா அந்த கரடி அங்கேயும் வந்து நிக்குது. இந்த கரடி பார்க்கவே கொடூரமா ஜாம்பியால அட்டாக் ஆயிருக்கு. அந்த கரடி அவங்கள கொல்றதுக்கு வருது. அத பார்த்து பயந்த அவங்க அங்க கட்டி போட்டு வச்சிருக்கிற ஜாம்பிங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு அங்க இருக்கிற கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த கரடி அந்த ஜாம்பிங்களெல்லாம் ஒரே அடிக்கு சாவடிச்சுட்டு அவங்கள பார்த்து கத்துது. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அந்த கரடி மேல விசாட்டுறாங்க. அதுல கடுப்பான அந்த கரடி மறுபடியும் அவங்கள கொல்றதுக்கு அவங்க பக்கம் வருது. அது அவங்கள பார்த்து கத்தினே வரும்போது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு சின்ன கத்தி அவங்க எடுக்கிறாங்க. அது அவங்கள கொல்றதுக்கு வேகமா வருது. சடனா ஒரு கத்தி அதோட தலையில வந்து சுருக்குது. அவங்க கத்தி வந்த பக்கம் பாக்குறாங்க. பார்த்தா அவங்க பையன் அங்க இருக்கான். கோவமான அது அவங்கள கொல்றதுக்கு எழுந்து நிக்குது. அப்ப இன்னும் 2 கத்தி அது தலையில இறக்குறான். இவங்க அங்கிருந்து எகிரி குச்சி பக்கத்துல ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாங்க. தலை சுத்தி போன அந்த கரடி அவங்க மேல விழ வரும்போது குறுக்குல இருக்கிற கம்பியில சொருகி இறந்துருது.